தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் அதிகாரம் 5 வசனம் 5. நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஆமாண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த கால வேளையிலே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே அப்பா வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். அதற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, இந்த நாளில் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, வேதம் காட்டுகிற வெளிச்சத்திலே இருக்கட்டும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நாங்கள் தேவ வசனத்தை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. தேவனை பின்பற்றுகிறவர்களாய் இருக்கட்டும் ஆண்டவரே. ஒரு நாளும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஆண்டவரே இருளுக்கு சொந்தமானவர்களாய் மாறிவிடாதபடிக்கு, பிசாசின் கரங்களிலே உம்முடையவர்கள் சிக்கப்பட்டு விடாதபடிக்கு காக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. இருளின் ஆதிக்கங்கள் உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே கர்த்தர் வேலையடைத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வெளிச்சத்தின் இடத்துல பாதுகாப்பாய் இருக்கட்டும், அந்த வெளிச்சத்துக்குள்ளே இருக்கட்டும், மறைத்து கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் வெளிச்சமாய் ஆண்டவரே சுடர் விடுகிறவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே எந்த ஒரு இருளின் ஆதிக்கத்தின் கிரியைகளும் பிசாசின் கிரியைகளும் ஆண்டவரே இருளுக்குரிய காரியங்களும் ஆண்டவரே ஒரு நாள் வெளிப்படாதபடிக்கு ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தங்களை காத்து கொள்ள உதவி செய்யுங்க. வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தர் அப்படியே செய்யறீங்கப்பா, அதற்காக ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இருளோடு ஐக்கியப்பட்டவர்களாய் இருப்பார்கள், ஆனால் கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்கி ஆண்டவரே அந்த வெளிச்சத்துக்குள்ளே பிள்ளைகள் கடந்து வந்து ஆண்டவரே அப்பா அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள உதவி செய்யுங்க. கர்த்தர் அப்படியே செய்கிறபடினால் நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.